Good morning, students. Have a wonderful day. பொங்கல் லீவை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம். டுடே ஸ்டாண்டர்ட் 10th subject mathematics unit 6. In this 6 the topic angle of elevation. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் லாஸ்ட் கிளாஸில் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதே தான் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். டேட் 18/1/2021 மண்டே. நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வருவோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம இந்த ஆங்கிள்ஸோட ரேஷியோஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? என்னென்ன ரேஷியோ? தெர் ஆர் 3 ரேஷியோஸ். ஃபஸ்ட் ஒன் sin theta. Sin theta is equal to opposite side divided by hypotenuse. Cos theta is equal to adjacent side divided by hypotenuse. And then tan theta is equal to the ratio of sin theta and cos theta. ஓகேங்களா? இந்த ரேஷியோ எடுக்கும் பொழுது hypotenuse values will be cancelled, will get opposite side divided by adjacent side. சரிங்களா? So these are the things we have learned. ஸோ இந்த ரேஷியோஸ் எடுக்கணும்னா நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கணும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா ஹைபோட்டனஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்க தெரியும், அண்ட் ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ப்ரீவியஸாக லேர்ன் பண்ண விஷயங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சம்ஸ்க்கு போகலாங்களா? ஓகே, அவர் சப்டாபிக் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ். அதில் angle of elevation பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 6.22. From a point on the ground, the angle of elevation of the bottom and the top of the tower fixed at the top of 30-meter high building are 45 degree and 60 degree respectively. Find the height of the tower. ஓகே, என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கோட ஹைட் வந்து 30 மீட்டர். இதுக்கு மேலே ஒரு டவர் இருக்குது. அந்த டவரை என்ன பண்ணுறாங்க, கீழே இருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்க. அதோட டாப்பையும் அதோட பாட்டமையும் பார்க்குறாங்க. பாட்டமை பார்க்குறதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி, டாப்பை பார்க்குறதுக்கான ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். சரிங்களா? ஸோ என்னென்னு பார்க்கலாம், சம்ஸ் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். பின்ற பொசிஷன் தான் ஒரு ஆள் நின்றுட்டு பார்க்குறாரு. ஸோ ஒரு பில்டிங் இருக்குது, ஏடின்றது தான் அந்த பில்டிங்கு. அந்த பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர். அப்புறம் டிசி அப்படின்றது தான் அந்த டவரோட ஹைட்டு, அதை ஹெச்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏ அப்படின்ற அந்த பில்டிங்க்கும் அந்த பர்சனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸு. அந்த பர்சன் அங்கேருந்து அந்த டவரோட பாட்டமை பார்க்குறாரு அட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. அதே பர்சன் அந்த டவரோட டாப்பை பார்க்குறாரு, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஏசியோட டோட்டல் லென்த்து 30 + h. ஓகேங்களா? ஏன்னா ஹைட்டு 2 விதமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது, 30 + h. ஸோ இதில் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒன்று சிஏபி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்டு டிஏபி, இது அனதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைபோட்டனஸு ஒன்றுத்துக்கு ஏபிசி அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹைபோட்டனஸ் பிசி, ஏபிடி அப்படின்ற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹைபோட்டனஸு பிடி. சரிங்களா? ஹைபோட்டனஸ். ஸோ ஹைபோட்டனஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் இந்த சைடு தான் ஆப்போசிட் சைடு, ஏன்னா டீட்டா இங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ ரெண்டுமே இந்த சைடு தான். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு ஏசி ஆப்போசிட் சைடு, ஏபிடின்ற ட்ரையாங்கிளுக்கு ஏடி ஆப்போசிட். ரெண்டுத்துக்குமே அட்ஜசன்ட் சேம் தான், ஏபி தான் ரெண்டுத்துக்குமே அட்ஜசன்ட். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சம்ஸை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் ஹைபோட்டனஸோட வேல்யூவே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஹைபோட்டனஸை கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அப்போ 2 ஃபார்முலா எரிடிகேட் ஆகிடுது. என்ன அப்படின்னா சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஹைபோட்டனஸ் வேல்யூ வேணும். ஸோ ஹைபோட்டனஸ் வேல்யூ தேவையில்லை அப்படின்றதால நம்ம அந்த 2 வேல்யூஸை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக எதுக்கு போயிடலாம், டேன் டீட்டாவுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரையாங்கிள் ஏபிடி, சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன்சைடில் இருக்கிறது ஏபிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோன்னா
tan theta ஓட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் யார் இங்கே? ஏடி தான் ஆப்போசிட். அட்ஜசன்ட் யார்? ஏபி தான் அட்ஜசன்ட். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம், ஏடி டிவைடட் பை ஏபி. சரிங்களா? ஸோ டீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி, ஏடியோட லென்த்து 30 மீட்டர், ஹைட் ஆஃப் த பில்டிங், ஏபி எக்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். tan 45 டிகிரியோட வேல்யூ 1. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் த டேபிள் தெரியுன்றதால அதோட வேல்யூ 1ன்னு வச்சுருக்கிறேன். ஸோ 1 is equal to 30 divided by ஏபி. ஸோ ஏபியை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபி is equal to 30 டிகிரி, ஏபி is our x, ஸோ x is equal to 30 மீட்டர். முடிச்சதுங்களா? அடுத்தது ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறேன். ஏபிசி எடுக்கிறேன். ஸோ இதில் ஆப்போசிட் சைடு வந்து ஏசியோட ஹைட்டு 30 + h, அட்ஜசன்ட் சைடு எக்ஸ். ஸோ அவ்வளோதான், எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan theta is equal to opposite divided by adjacent, opposite side AC, adjacent side AB, theta ஓட வேல்யூ 60 டிகிரி, tan 60 ஓட வேல்யூ √3. ஸோ √3 is equal to 30 + h divided by 30. ஸோ டிவைட் பையில் இருக்கிற 30 ஈக்குவல் தண்ணி அனுப்புகிறேன், இட்ஸ் மல்டிபிள். ஸோ 30 √3 is equal to 30 + h. இந்த 30 ஈக்குவல் தண்ணி அனுப்புகிறேன், என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ மைனஸ் ஆகிடுச்சுன்னா 30 √3 - 30 is equal to h. ஸோ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம்னா 30 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துக்குவோம். வெளியே எடுத்துக்கிட்டோம்னா √3 - 1 is equal to h. √3யோட வேல்யூ 1.732. ஆல்ரெடி வி ஆர் நோன், அது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ போட்டுக்கிட்டு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணுறோம். ஹெச்சோட வேல்யூ 21.96 மீட்டர். The height of the tower is 21.96 meter. That's all students. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.23. A TV tower stands vertically on the bank of canal. The tower is watched from a point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree from the another point 20 meter away from this point on the line joining this point to the foot of the tower. The angle of elevation of the top of the tower is 30 degree. Find the height of the tower and the width of the canal. சரிங்களா? ரெண்டு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஒன்று டவரோட ஹைட்டு, இன்னொன்று கேனலோட வித். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள். இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எப்படின்னா, இந்த கேனலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த டவரோட டாப்பை பார்க்குறது. ஓகேங்களா? இந்த கேனல் அப்படின்னா ரிவர் பெட்டுன்னு வச்சுங்க, ஒரு ஆற்றுப்படுக்கை அப்படின்னு வச்சுங்க. ஸோ அந்த ஆற்றுப்படுக்கையோட ஒரு கரையிலிருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்குற டிஸ்டன்ஸ் தான் பிசி. ஓகேங்களா? அடுத்தது ஏபிடி, அனதர் பாயிண்ட்டு. நான் நின்றுட்டுருக்கிற அந்த ரிவர் பெட்டுக்கு பக்கத்தில் இருந்து டிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். ஸோ இங்கேருந்து டவரை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் நடக்குது இங்கே. இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த ஏபியோட ஹைட் கண்டுபிடிக்கணும், ஆஸ் வெல் அஸ் பிசியோட ஹைட்டையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ எப்படின்றத பார்த்துக்குவோம். இங்கே ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு இங்கே ஹைபாட்னஸ் வேல்யூ பற்றி எந்த கவலையும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஸோ அப்போ நம்மளுக்கு சைன் ஃபார்முலாவும் காஸ் ஃபார்முலாவும் தேவையில்லாமல் போயிடுது. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற ஃபார்முலா யார் அப்படின்னா tan theta ஃபார்முலா மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், let AB be the height of the TV tower, BC be the width of the canal. ஓகேங்களா? ஸோ tan theta ஃபார்முலா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். tan theta ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு ஏபி வந்து ஆப்போசிட் சைடு, பிசி வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஏபி டிவைடட் பை பிசி. The value of AB we do not know, keep as it is. The value of BC also we do not know. So we have to find these two values. tan 58 degree, இது நம்மளுக்கு கொஸ்டின்லேயே உங்களுக்கு அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். tan 58 degree value is 1.6003. ஓகேங்களா? ஸோ ஒன்று முடிஞ்சது. அடுத்து ஏபிடின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்.
tan theta is equal to AB, opposite side AB தான். adjacent வந்து BD, இந்த BD வந்து ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது, B2C and C2D ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. tan 30 டிகிரியோட வேல்யூ தெரியும், 1/√3. AB do not know, keep as it is. BD splitted into BC plus CD. So BC we do not know, but CD value is 20 meter. Okay, substitute there. Okay, then value of இதை என்ன பண்ணுறோன்னா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்துங்க. 1.6003 divided by 1/√3 is equal to B plus 20 divided by BC. சரிங்களா? ஏன்னா இது எப்படி கிடைக்குன்னா AB divided by BC whole divided by இங்கே இருக்கும் AB divided by B plus 20. ஸோ இந்த AB கேன்சல் ஆகிட்டு B plus 20 மேலே போய்ட்டு BC கீழே வந்துடும். சரிங்களா? நடுவில் ஒரு ஸ்டெப்பு ஸ்கிப் ஆகிருக்கு, புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்துங்க, பிசியோட வேல்யூ தான் தேவை. ஸோ மீதி வேல்யூவில் என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக தாண்டி கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த √3 டிவிஷனுக்கு டிவிஷனாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகிடும், மேலே போயிடும். √3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், என்னது 1.732. அதை போட்டு 1.6003 கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் முடித்தோம்னா BC is equal to 20 divided by 1.7771. ஸோ 20 1.771 டிவைட் பண்ணோம்னா 11.29 மீட்டர். இது எதோட வேல்யூனா பிசியோட வேல்யூ. சரிங்களா? ஸோ பிசியோட வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் இந்த இடத்துல பிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவலாக தாண்டி அதை எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? 11.29 ஈக்குவலாக தாண்டி எடுத்துகிட்டு மல்டிபிள் ஆகுது. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 18.07. ஸோ ஹைட் ஆஃப் த டவர், ஏபி தான் வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 1.07 மீட்டர். ஓகேங்களா? the width of the canal is 11.29 meter. அதாவது BC தான் width of the tower, sorry width of the canal. so that is 11.29 meter. சரிங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்பிள் 6.24 பார்க்க போகிறோம். ஸோ 24 பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம்மு, நீங்கள் கொஞ்சம் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கணும் இதை. ஓகேங்களா? எப்படின்றத பாருங்கள். an aeroplane sat off from G on the boarding of 24 degree towards H. ஓகேங்களா? ஜின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பிளைன் வந்து என்ன ஆகுதுன்னா பறக்குதுன்னு வச்சுங்க. அது ஹெச்ன்ற பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது. எத்தனை டிகிரியில்? 45 டிகிரியில். பாயிண்ட் 250 கிலோமீட்டர் அவே. ஓகேவா? அந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம், ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னா 250 கிலோமீட்டர். அட் ஹெச் இட் சேஞ்சஸ் கிராஸ் அண்ட் ஹீல் ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் ஜே. ஓகேங்களா? ஹெச்ன்ற பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா அது அதோட வேவை சேஞ்ச் பண்ணிக்குது, ஜேன்ற நோக்கி பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணும்பொழுது 55 டிகிரி க்ரியேட் ஆகுது. டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர் அவே. அதான் ஜேவுக்கு ஹெச்சுக்கிற டிஸ்டன்ஸ் 180 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஹவு ஃபார் இஸ் ஹெச் டு த நார்த் ஆஃப் ஜி, ஜியிலேருந்து நார்த் சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஹவு ஃபார் இஸ் ஹெச் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜி, ஈஸ்ட் ஆஃப் ஜியிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும். ஹவு ஃபார் இஸ் ஜே to the north of H, how far is J to the east of H. ஓகேங்களா? ஸோ இதுக்கான வேல்யூஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. sin 24 டிகிரி காஸ் 24 டிகிரி, sin 11 டிகிரி காஸ் 11 டிகிரியோட வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஸ்டினையும் அந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஜீரோன்னு ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைனை மேக் பண்ணிக்கிட்டு ஜின்ற ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எலவேட் ஆகுது, எங்கே ஹெச்ன்ற பாயிண்ட்டுக்கு எலவேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வச்சுருக்குறோம். எவ்வளோ டிகிரியில்? 45 டிகிரியில் எலவேட் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெச்ன்ற பாயிண்ட்லேருந்து ஜேன்ற பாயிண்ட்டுக்கு டிவியேட் ஆகுது. ஓகேவா? ஜேன்ற பாயிண்ட்டுக்கு டிவியேட் ஆகுது. எவ்வளோ டிவியேட் ஆகிருக்குதுன்னா 55 டிகிரி டிவியேட் ஆகிருக்குது. சரிங்களா? டிவியேஷன் இஸ் 55 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த டைரெக்டாக வர லைன்ன்ற பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஐன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். சார் ரிமைனிங் இந்த டிகிரி எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸோ அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. என்ன அப்படின்னா it's called trapezium.
Okay, governing students. So in the degree எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, so let's see that this is the parallel lines. 90 டிகிரியில் நான் ட்ரா பண்ணியிருந்தால் இட்ஸ் அ parallel lines. ஓகேவா, parallel லைனை ஒரு லைன் கிராஸ் ஆகும் பொழுது அங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ன கான்செப்ட்னா ட்ரேபிசிய கான்செப்ட். ஸோ அப்போ இங்கே 24னா இந்த பாயிண்ட்டும் 24 டிகிரி தான், சரிங்களா. ஸோ இங்கே வந்து அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த பாயிண்ட் வந்து 24 டிகிரின்னு முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இது 90 டிகிரின்னு தெரியும். இந்த ஆஃப் வந்து 55 டிகிரி, இது அன்னோன் வேல்யூ, சரிங்களா. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு 24 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 55 டிகிரி அண்ட் ஒன் அன்னோன் டிகிரி டீட்டன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதை சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் அ ட்ரையாங்கிள். ஸோ இது எல்லாத்துலேயும் அன்னோனை மட்டும் கேப் பண்ணிவிட்டு மீதி வேல்யூவில் ஈக்குவலாக தண்ணி அமிச்சிங்கன்னா டீட்டோட வேல்யூ 11 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா, வேறு எதுவும் இல்லை. அடுத்தது இந்த ஆங்கிள் 45 டிகிரி, இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் பாருங்கள். இது வந்து அன்னோன் டீட்டா. ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி, இங்கே 25 டிகிரி. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள் 90 டிகிரி ப்ளஸ் 24 டிகிரி ப்ளஸ் அன்னோன் டிகிரி டீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, சரிங்களா. ஸோ இதில் டீட்டா மட்டும் கேப் பண்ணிவிட்டு மீது 2 பேருக்குள்ளே தண்ணி அனுப்புங்க, யூ வில் கெட்டு 64 டிகிரி. ஓகே, முடிச்சதுங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிளாக இந்த ஆங்கிளை வச்சு இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள். 55 டிகிரியில் 64 டிகிரிலேருந்து 55 டிகிரியை செப்பரேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஆங்கிள். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும், சரிங்களா. ஸோ இப்போ நம்மளோட டயக்ராம் முடிஞ்சது. ஸோ இந்த டயக்ராமை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பாருங்கள், how far is H to the north of G? ஓகேவா, ஜியிலேருந்து நார்த் சைடில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ நார்த் எது அப்படின்னா, ஸோ ஹெச் நார்த்து சைட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ சைடில் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, இதான் நம்மளோட கொஸ்டின் அப்படின்னா இதை கேட்குறாங்க. ஸோ ஓஜி தான் கேட்குறாங்க. ஸோ எப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஓஜி வேணும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அந்த ட்ரையாங்கிளில் எனக்கு ஹைபாட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஆப்போசிட் சைடு, இது நம்மளோட அட்ஜசன்ட் சைடு, ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு தான் வேணும், நம்மளுக்கு ஹைபாட்னஸ் தெரியும். இப்போ காஸ் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா. ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா சைன் டீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அட்ஜசன்ட் சைடு வந்துச்சுன்னா காஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓஜி டிவைடட் பை ஜிஹெச் தான் நம்மளோட ஹைபாட்னஸ், ஓகேங்களா. காஸ் 24 டிகிரி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. 0.9135 இஸ் ஈக்குவல் டு ஓஜி தெரியாது, அதனால் ஓஜியை கீப் பண்ணிக்கோங்க. ஜிஹெச் 250 கிலோமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இது ஈக்குவலாக தாண்டி அனுப்புகிறேன், மல்டிப்ளை ஆகிடும். மல்டிப்ளை ஆன பிறகு வில் கெட் 228.38 கிலோமீட்டர். ஸோ நம்மளோட கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நார்த்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஜின்ற இந்த பொசிஷன்லேருந்து நார்த்து சைடில் எவ்வளோ டிஸ்டன்ஸு, தட் இஸ் 228.38 கிலோமீட்டர்ஸ். ஒன்று முடிஞ்சதுங்களா. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். How far is H to the east of G? ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட்னா இது, ஸோ இதுதான் இங்கேருந்து ஜின்ற பாயிண்ட்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்போ இது ஆப்போசிட் சைடு கேட்குறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் வந்து OH, ஹைபாட்னஸ் GH, ஓகேங்களா. சைன் 24ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. OH தான் நம்மளுக்கு வேணும், கேப் பண்ணிக்கோ. GHோட வேல்யூ 250 மீட்டர். ஸோ ஈக்குவலாக தாண்டி அனுப்புங்க, மல்டிப்ளை ஆகிடும். 101.68 கிலோமீட்டர்ஸ். ஓகே, அப்போ ஈஸ்ட் சைட்லேருந்து ஜியோட ஈஸ்ட் சைட்லேருந்து ஹெச்சோட டிஸ்டன்ஸு 101.68 கிலோமீட்டர். ஒன்று முடிஞ்சதுங்களா. ரெண்டாவது கொஸ்டின். இப்போ மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஹவு ஃபார் ஜே இஸ் டு த நார்த் ஆஃப் ஹெச். ஓகேவா, ஜேன்ற இந்த பாயிண்ட்டு நார்த் ஆஃப் ஹெச்சுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, சரிங்களா. ஸோ டீட்டா இங்கே இருக்கிறதால இந்த சைடு தான் நம்மளோட ஆப்போசிட் சைடு, மறந்துடாதீங்க, ஓகேங்களா. ஐஜி நம்மளோட ஆப்போசிட் சைடு, ஹைபாட்னஸ் வந்து ஹெச்ஜே, ஓகேங்களா. அப்போ அட்ஜசன்ட் சைடு எதுனா ஹெச் ஹை, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஸோ அப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், அதாவது ஐஜே டிவைடட் பை அட்ஜசன்ட் ஹெச்ஜே, ஓகேங்களா. சைன் 11 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. 0.1908 இஸ் ஈக்குவல் டு ஐஜே தெரியாது, கீப் ஆஸ் இட் இஸ். ஹெச்ஜேவோட வேல்யூ 180 டிகிரி, ஓகேங்களா. ஸோ 180 டிகிரி இவ்வளோ தண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ வில் கெட் 34.34 கிலோமீட்டர் ஐஜோட வேல்யூ. ஸோ அப்போ நார்த் டிஸ்டன்ஸ்லேருந்து 34.38 கிலோமீட்டர்ஸ். ஒன்று முடிஞ்சதுங்களா. இப்போ நாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். த ஃபோர்த் கொஸ்டின்,
how far j to the east of h, east directionல அதோட வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ என்ன, ஓகேங்களா, அதான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ adjacent சைடு வருது. இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா cos thetaவோட ஃபார்முலா. ஸோ cos theta is equal to adjacent side divided by hypotenuse, adjacent hi, hypotenuse hj. Okay, 11 ஓட வேல்யூ, cos 11 டிகிரியோட வேல்யூ 0.9816 is equal to hi divided by 180. ஸோ 180 மல்டிபிள் அமைச்சிருங்க, will get hi ஓட வேல்யூ. hi தான் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து டிஸ்டன்ஸு 176.69 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, முடிஞ்சதுங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரையிலும் நீங்கள் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறது தான் பெரிய இஷ்யூ. டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னடான்னா இதோட வேல்யூ என்ன, செகண்ட் கொஸ்டின் இதோட வேல்யூ என்ன, தேர்டு கொஸ்டின் ஜேயோட வேல்யூ, ஃபோர்த்து கொஸ்டின் இதோட வேல்யூ. சரிங்களா, இந்த வேர்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த சம்மோட மிகப்பெரிய டாஸ்க்கே. அந்த வேர்ட்ஸை அனலைஸ் பண்ணி உங்களால் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரியான சம்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்காது. எக்ஸாம்பிள் 6.25. Two trees are standing on the flat ground. The angle of elevation of the top of both the trees from a point x on the ground is 40 degree. If the horizontal distance between x and the small tree is 8 meter and the distance of the top of the two trees is 20 meter, calculate the distance between the point x and the top of the smaller tree. அடுத்த கொஸ்டின், the horizontal distance between the two trees. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னன்றதை பார்த்துக்குவோம். ஸோ 2 ட்ரீ இருக்குது. ஸோ ஏபின்ற ஒரு ட்ரீ அண்டு சீடின்ற அனதர் ட்ரீ. ஓகேவா, ஏதோ ஒரு எக்ஸுன்ற ஒரு பாயிண்டில் இருந்து அந்த 2 ட்ரீயோட டாப்பையும் பார்க்குறாங்க. என்ன டாப் அப்படின்னா 45 டிகிரியில் பார்க்குறாங்க. இந்த எக்ஸுக்கும் சிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு 8 மீட்டர், 2 டாப்புக்கும் இருக்கிற ஹைட்டு 20 மீட்டர். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். சரிங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எக்ஸுக்கும் டிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, ஏவுக்கும் சிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்றத பார்க்குவோம். ஸோ 90 டிகிரி உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ என்டையர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைப்போட்னஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், எக்ஸிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்டி தான் ஹைப்போட்னஸ்ஸு, ஆப்போசிட் சைடு வந்து சிடி, அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸி. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஹைப்போட்னஸ் வேணும், அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ தெரியும், ஆப்போசிட் சைடு வேல்யூ தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம ஹைப்போட்னஸ் அண்ட் அட்ஜசன்ட் இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணுற ஃபார்முலா காஸ் தீட்டா. ஸோ அப்போ காஸ் தீட்டா ஃபார்முலாவுக்கு போகிறோம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்னஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து சிஎக்ஸு, ஹைப்போட்னஸ் வந்து எக்ஸ்டி. அப்போ காஸ் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு cx divided by xt. 45 டிகிரியோட வேல்யூ 40 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 0.7660 is equal to 8 divided by xd. xd ஈக்குவல் தண்ணி அமைச்சிருங்க, 0.70 கொண்டு வந்துருங்க. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா xt is equal to 10.44 மீட்டர். ஓகேங்களா, ஸோ xdன்றது the hypotenuse value of the triangle XCD. இதோட வேல்யூ முடிஞ்சது. அடுத்தது இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா, இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கணும். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ABX. ஓகேங்களா, இதை தான் எடுத்துக்க முடியும். சரிங்களா, ABX. ஸோ இதை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்பொழுது பாருங்கள், ஏஎக்ஸோட வேல்யூ வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. என்ன அப்படின்னா A to C, C to X. A to Cயோட வேல்யூ தெரியாது. ஸோ அன்னோனை கீப் பண்ணிங்க. அண்டு சிடியோட வேல்யூ 8 மீட்டர். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 பாயிண்ட் சம்திங். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் லென்த்தை போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ இதுலேயும் இதே கேஸ் தான். ஸோ டீட்டா எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குது, நம்மளுக்கு ஆப்போசிட்டை பற்றி கவலை கிடையாது, ஹைப்போட்னஸ் தெரியும் அண்டு அட்ஜசன்ட் சைட் வேல்யூ வேணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ் தீட்டா தான். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்னஸ். காஸ் தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. ஏஎக்ஸ் வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. எப்படின்னா A to C அண்டு C to X. ஆஸ் வெல் அஸ் பிஎக்ஸும் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. B to D,
டி டு எக்ஸ் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். அண்டு ஏசி அப்படியே தான் கீப்பப் பண்ணியிருக்கிறேன். காஸ் 40 டிகிரி வேல்யூ தெரியும், 0.7660 இஸ் ஈக்குவல் டு ஏசி தெரியாது, சிஎக்ஸோட வேல்யூ 8 அண்ட் பிடியோட வேல்யூ 20, டிஎக்ஸோட வேல்யூ 10.44 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். சப்ஸ்டிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு யூக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ யூ வில் கெட் திஸ் இன்ஃபர்மேஷன். அடுத்தது 8 ஈக்குவல் தண்ணி அனுப்புங்க, மைனஸ் ஆகிடும். ஏஸ் இஸ் ஈக்குவல் டு 23.32 minus 8. அதை செப்பரேட் பண்ணோம்னா ஏஸ் இஸ் ஈக்குவல் டு 15.32 மீட்டர். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் distance between the two trees. ஓகே, 2 ட்ரீக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ முடிஞ்சது சம், இந்த சம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்.